சம்பந்தமே இல்லாம அம்மா எதுக்கு இந்த டைம்ல ஃபோன் பண்றாங்க? ஒருவேளை அப்பாவோட ஃப்ரெண்டு அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது சொல்லிருப்பாரா? சிவா, இப்ப நீ எங்க இருக்க? என்ன விஷயமா? என்ன இந்த நேரத்துல திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன சிவா, உன் மனசுக்குள்ள பெரிய புத்திசாலி நினைப்பா உனக்கு? மா, எனக்கு டயர்டா இருக்குமா. நான் தூங்கணும். அப்பதான் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆக முடியும். சிவா, நான் உன் மேல நிறைய பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன். ஆனா நீ இப்படி போய் பேசுவேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவசர அவசரமா கிளம்பி கார் எடுத்துட்டு போனத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம உன் பேரை சொல்லி சிவா சிவான்னு கூப்பிட்டேன். ஆனா நீ அத கூட கேட்காம அவசர அவசரமா கிளம்பி போயிட்ட. இப்ப நினைச்சு பார்த்தா கூட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. நான் கிளம்பி வந்ததை நீங்க பாத்தீங்களாமா? நான் பார்க்க போய் தானே இந்த நேரத்துல உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ இவ்ளோ அவசரமா எங்க கிளம்பி போயிருக்க? அம்மா, நான் எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏற்கனவே நான் இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். இப்ப நான் எங்க போறேன்னு சொன்னா நீங்களும் தேவையில்லாம பதட்டப்படுவீங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சிவா, நான் உன் அம்மா சிவா. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீ போயிருக்க? முடிஞ்சா உனக்கு அனிதாவுக்கு கல்யாணம் சிவா. அதை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது, அதுவும் இந்த நேரத்துல? ஆமாம்மா, அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயத்துக்கு தான் இப்ப நான் போறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல, இப்ப ஏதாவது போய் தூங்குங்க. இங்க பாரு சிவா, நான் ஒரு விஷயத்த பத்தி உன்கிட்ட பேச ஆரம்பிச்சா நீ உடனே சம்பந்தமே இல்லாம இன்னொரு விஷயத்த அதுக்குள்ள கொண்டு வந்துடுற. இப்ப நான் உன்கிட்ட அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் நீ இவ்ளோ கோவப்படுற இப்போ? அம்மா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் இப்ப நீங்க தான் மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்றீங்க. உங்க மைண்டுக்குள்ள நீங்களே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனைக்கு ஒரு உயிரை கொடுத்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு கிடையாதுமா. ஆனா நான் என்ன சிச்சுவேஷன்ல வெளியே வந்திருக்கேன்னு தெரியாம அது எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம நீங்க வெறும் கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க.